ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஒரு எள்ளு துவையல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. முக்கியமாக சொல்லணுன்னா இது எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க அடிக்கடி இந்த எள்ளு துவையலை செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வெயிட்டு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி எள்ளு துவையலை செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவரும் நல்லாவே கிடைக்குங்க. முடி உதிர்ற பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பாட்டில் எள்ளு சேர்த்துக்கும் போது முடி நல்லாவே க்ரோ ஆகுறது கண்கூடா ரிசல்ட்டு தெரியுங்க. வாங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த டேஸ்டான எள்ளு துவையலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனை சூடு பண்ணிவிட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது குறிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 5லேருந்து ஒரு 6 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு 1-2 இடிச்சிட்டு அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். பூண்டை இடிச்சிட்டு சேருங்க, நல்ல மணமாக இருக்கும். பூண்டு லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும், ரொம்ப வதங்கிடக்கூடாது. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சுள்ளுன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன சைஸ் அளவு புளி, கொஞ்சமாக சின்ன துண்டு அளவு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி நிறைய சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த துவையலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காவை நம்ம வதக்கிட்டு சேர்க்குறதுனால துவையல் ரொம்ப நேரம் கெட்டு போகாதுங்க. 2 நாள் வரைக்குமே வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பொருளையும் நல்லா வதக்கிட்டோன்னா துவையல் கெட்டு போகாது. இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 100 கிராம் அளவு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு ரெண்டும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கிறேன். எள்ளில் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வாங்கும்போதே நல்லா சுத்தமான எல்லாம் வாங்கிக்கோங்க. இல்லைனா வாங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த எள்ளையும் இது கூட சேர்த்துடலாம். எள்ளு சேர்த்துட்டு லைட்டாக பொறுன்னு பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். எள்ளு வதக்கும் போது ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எள்ளு நல்லா வெடித்து வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதெல்லாத்தையும் வதக்கிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. அதே கடாயில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம துவையல் அரைக்கிற பக்குவத்துக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். ஒரு 90% அளவு அரைச்சிங்கன்னா தான் துவையல் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான எள்ளு துவையல் ரெடி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது வாரத்தில் 2 முறை இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். முக்கியமாக சொல்லணுன்னா இது புளியோதரைக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான எள்ளு துவையலை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.